அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவர் ஸ்கில். முதல்ல கவர் பொசிஷன் எப்படி ஏறி இறங்கணும்னு பாருங்க. ஒரு கோடு போட்டு ஏறி பழகணும். நல்லா அந்த பொசிஷன்ல நல்லா ஏறி பழகணும். ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவர் பொசிஷன் நிக்கிறப்போ இங்க பாருங்க. நல்லா இப்படி பாடி இப்படி இருக்கணும். இந்த திசையை பார்த்து இப்படி திரும்பி இருக்கணும். பாடி உங்களுக்கு அந்த சைடு இருந்தால் தான் கரெக்டாக உங்களால் மறைக்க முடியும். உங்கள் பாடி வந்து லேசாக திரும்பி இருந்துச்சுன்னா கரெக்டாக கை வச்சு எஸ்கேப் ஆயிடுவார் பிளேயர். அதே மாதிரி பிளேயர் அட்டெம்ப்ட் போடுறப்போ நம்ம பிளேயர் மூவ்மெண்ட்டை நல்லா வாட்ச் பண்ணணும். கரெக்டாக உங்களை ரீச் அடிக்க போது மட்டும் நல்லா மேலே ஏறிடணும். கட் பண்ணுறப்போ எப்படி கட் பண்ணணும்னா இப்படி தான் கட் பண்ணணும். தொடரும்போது இப்படியா இருக்கும். இப்படின்னா இவரை வந்து இடிச்சிருவீங்க. போய் அடிக்கிற பொசிஷன் ஒன்று நம்ம ஜம்பிங்கில் போய் மறைக்கிறது, போய் ஸ்டெப்பில் போய் மறைக்கிறது. இப்போ போன ஸ்பாட் வர்றப்போ நம்ம போயிட்டு கரெக்டாக ஸ்டெப்பில் போய் மறைக்கலாம். கட் பேக்கு தான் நம்ம வந்து ஸ்டெப்ல போய் மறைக்க முடியாது. மற்றபடி ஒரு பிளேயர் எங்க நின்னாலும் நம்ம ஸ்டெப்ல போய் மறைச்சிடலாம். கரெக்டா பிளேயர் பக்கத்துல காலை போட்டு ஒரு காலை இப்படி பின்னாடி போட்டுவோம். போடுறப்போ உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். உங்க பாடி வந்து முன்னாடி இருக்கும். இப்படி மறைக்கிறப்போ கரெக்டா பாருங்க. பாடி இப்படி இருக்கப்போ என்ன செய்யணும்னா ஒண்ணு இந்த பக்கம் வைக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் வைக்கணும். இப்படி நேருக்கு நேரம் வச்சா மூஞ்சில அடிச்சிடும். நல்லா கண்ணை முழிச்சு போய் அடிங்க. ஸ்டெப்ல போறது இங்க பாருங்க. இந்த காலை இப்படி இந்த காலை இப்படி பின்னாடி கரெக்டா பிளேயரை வந்து ஒட்டி இப்படி தள்ளுறப்போ என்ன செய்யணும்னா உங்க கால் வந்து நல்லா பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். நீங்க ஸ்டெப்ல வரப்போ டிப்பி அடிக்கும்போது டக்குன்னு உங்களை நிதானிச்சுக்கலாம். ஜம்பிங்ல வர்றப்போ இப்படி போகணும் கரெக்டா எங்க போயிடும். உங்களால இது பண்ண முடியாது. ரைடு உள்ள வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து இப்படி போய் ஆட்சி போய் நிக்க கூடாது. அப்படின்னா நம்மளை தொட்டுருவான். ஃபர்ஸ்ட் மேன்ல நிக்கிறாரோ செகண்ட் மேன்ல நிக்கிறாரோ அது தக்கன நம்ம வந்து ஆர்ச்சை வச்சுக்கணும். ஒரு கவர் நினைச்சா ஒரு பிளேயரை எங்க வச்சுனாலும் மறைக்கலாம். பிளேயர் அட்டெம்ப்ட் வச்சாலே மறைச்சிடலாம். கரெக்டா இன்னும் கார்னரும் கரெக்டா இருக்கணும். கரெக்டா பிளேயரோட மூவ் வாட்ச் பண்ணுங்க. இப்ப மண்டை போடுறப்போ இங்க பாருங்க, நல்லா இந்த காலை வாங்கிட்டு இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை நல்லா தட்டி விட்டு பிளேயரை வந்து அப்படியே மேல அப்படி விழுந்துடணும். நல்லா ஜம்ப் அடிக்கிற பிளேயரு இப்படி ஜம்ப் பண்ணிக்கும் போது கரெக்டா என்ன செஞ்சிடணும், டக்குனா எந்திரிச்சிடணும். கரெக்டா பிளேயரை பிடிச்சிடணும். கரெக்டா கண்ணை திறந்து பார்த்தாலே பிளேயரை பிடிச்சிடலாம். என்னையும் கண்ணை மூடக்கூடாது. இப்போ கட் பேக் மறைக்கிறப்போ பிளேயர் நல்லா வாட்ச் பண்ணுங்க. முதல்ல ஒரு ரைடு 2 ரைடு பாருங்க. இப்படி உள்ள வந்துட்டு ரீச் விட்டாருன்னா அவரை கரெக்டா கட் பேக் மறைச்சிடலாம். அதே மாதிரி கை வைக்கிற பிளேயரை எப்படி மறைக்கணும்னா இப்படி வந்து இப்படி தட்டினா உங்களுக்கு வந்து கை வலிக்கும். கையை பாதை இருக்குல்ல, அந்த காயை வச்சு இப்படி தட்டி விட்டு கரெக்டா பிளேயர் வந்து லாக் இப்படி பக்கத்துல வச்சு இப்படி திருப்பி விட்டாலே போதும். பிளேயர் வந்து இப்படி லாக் ஆயிடுவாரு. அப்படியே தூக்கி இப்படி போடலாம். பாலை பேக்கு எவ்வளவு ஒட்டி போடணுமோ அவ்வளவு ஒட்டி போகணும். இப்படி போறப்ப நல்லா ஒட்டி போய் பிளேயரை ஒட்டி போய் தூக்கி போடணும். இப்படி பிளேயர் வந்து அடிச்சு பிடிக்கிறப்போ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். கரெக்டா கை வைக்கிறேன், கை வச்சு ரொட்டேஷன் பண்ணி போயிடுவான். பிளேயர் போன செஸ்ட் ரிலீஸ் ஆகிறப்போ சுற்றி போய் மறைக்காம சைடில் போய் மறைச்சிடணும். ஸ்டெப்ல போய் மறைக்கலாம். இப்படி போயிட்டு கரெக்டா பிளேயர் தூக்கிடலாம். இன்னும் சில மூமெண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.